கட்சியைச் சேர்ந்த திரு ஜி.கே. நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். இந்த பட்டியலை பார்க்கும் பொழுது அதிகமாக நாம் எதிர்பார்த்தது தமிழகத்திலிருந்து யார் வேட்பாளர்களாக நியமிக்கப்படுவார்கள், ஏதாவது சில தொகுதிகளாவது வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லாத்தையுமே இருந்திருக்கும். ஆனால் அறிவிக்கப்படவில்லை. என்ன காரணம்? இல்ல, இன்னும் கூட்டணி இப்ப நேற்றுதான் கூட்டணி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பேச்சுவார்த்தைகள் முழுமையாக இன்னும் முடியவில்லை. இப்பொழுதென்றைதான் ஜி.கே. வாசன் அவர்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பல கட்சிகள், திமுக உட்பட, தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் திமுக ஆகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும், இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இப்பொழுது துவக்கத்தில் தான் இருக்கிறது. ஒரு இறுதியான முடிவு எட்டப்படவில்லை. அந்த வகையில பாஜகவும் இன்றுதான் அந்த நிகழ்ச்சியை, அந்த தமிழகத்தை பொறுத்தவரை துவக்கி இருக்கின்றோம். வடமாநிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வலுவாக உள்ள பகுதிகளில் எல்லாம் வேட்பாளர்களை எல்லாம் இன்று பாஜக அறிவித்திருக்கிறது. அந்த வகையிலே இந்தியாவிலேயே தேர்தல் களத்தில் பாஜக முந்தி இருக்கிறது என்று சொல்லலாம். முதல் கட்டமாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு பாஜக தேர்தல் களத்தில் முந்தி இருக்கிறது.